இந்த பதிவு பொம்பளை பிள்ளைங்களை பற்ற தாய் தகப்பனுக்கு தான். பொம்பளை பிள்ளைகளை நம்ம கட்டி கொடுத்து அனுப்பும்போது அவங்கக்கிட்ட அந்த வார்த்தையை முக்கியமாக சொல்லி அனுப்பிச்சி விடுங்க. சாமி, உன்னை ஒரு மனுஷனுக்கு தான் நான் கட்டி கொடுக்குறேன், உன்னை ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் நான் கட்டி கொடுக்குறேன். அவன் மனுஷனாக இருக்கணும்னு அங்கேயே இரு. அவன் என்னைக்காவது சைக்கோ மாதிரி ஆடிட்டான் அப்படின்னா கொஞ்சம் கூட சிந்திக்காதான், நீ அப்போ அத்தா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு இந்த வார்த்தையை மாத்திரம் பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லாதீங்க. என்னென்ன தவ அட்ஜஸ்ட் பண்ணுவா, அட்ஜஸ்ட் பண்ணி வாழு மகளேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. அவள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தானா கடைசியில் பிள்ளையை அழுதுட்டு நம்ம தான் அழுதுட்டு வாழணும். இது உங்களுக்கு மாத்திரம் கிடையாது. நானும் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்துருக்கேன். ஏங்க, இன்னொருத்தனை கட்டி கொடுக்க போகிறோன்ற தைரியத்தில் அங்கே நம்ம பிள்ளையை பெற்றுக்கிறோம். எப்பவுமே நம்ம பிள்ளையை நம்ம பார்த்துக்கலான்ற தைரியத்தில் தான் பிள்ளையை பெற்றுக்கிறோம். கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு தான் கட்டி கொடுக்குறோம். கட்டி கொடுக்கும்போது அவன் மனசனாக இருந்தால் மட்டும் தான் அங்கே இருக்க முடியாது. மிருகம் ஆயிட்டானா இருக்கவே முடியாது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி வாழு மகளேன்னு மாத்திரம் சொல்லாதீங்க.